Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடை எப்படி பின்றதுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கூடை பாத்தீங்கன்னா 1 ரோல் கூட சிங்கிள் பார்டர் டிசைன் வர மாதிரி பின்னிருக்கேன். இந்த மாதிரி ஹேண்டில் பின்னி காமிக்க சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இமேஜ் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் ஹேண்டில் பின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் ஐடியாவில் இந்த மாதிரி ஹேண்டில் பின்னிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். என்னோட ஓன் ஐடியாவில் நானே கிரியேட் பண்ண பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் நிறைய இருக்குது. பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஐடியா ஹேண்டில்ஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு உள் ஒயராக வந்துட்டு 4 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 அடி ப்ளஸ் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த உள் ஒயரை இந்த கூடையில் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வரிசை இருக்கு இல்லையா, இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹோலில் விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள் ஒயர் வச்சு பின்னும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹேண்டிலோட இன்னொரு கார்னரை இந்த பக்கமாக வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கத்தில் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை நம்மளால் உள்ளுக்குள்ளே சொருகி விட முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த சைடு ரைட் சைடு இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த ஹோலில் இப்படி உள் பக்கமாக இப்படி விடுறோம். விட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுடணும். நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி ஹேண்டில் பின்னும்போது டைட்டாக முடி போட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சொருகுவோம். ஆனால் இது முடி போட்டால் வெளியே தெரியும். அதனால் இந்த மாதிரி சும்மாவே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். முடி போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் 2 ஹேண்டில் ஒரே மாதிரி இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேண்டில் பின்னும்போது நம்மளால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலோ இல்லை கம்மியாக இருந்துச்சுனாலோ இந்த சைஸை வந்துட்டு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒயரை செட் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு 2 ஹேண்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஒயர்ஸையும் இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன். மீதி எல்லா ஒயர்ஸையும் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகிக்கோங்க. எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி காமிச்சேன்னா ரொம்ப டைம் ஆயிரும். உங்களுக்கு உருட்டு கைப்பிடி நல்லா பின்ன தெரிஞ்சதுன்னா இந்த ஹேண்டில் வந்துட்டு உங்களால் ஈஸியாக போட முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உருட்டு கைப்பிடி ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறதுன்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கூடையில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த ஹேண்டில் பின்னும்போது நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஹேண்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில் பெருசாகவும் ஒரு ஹேண்டில் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாவும் இருக்காது. உள் ஒயரும் ஹேண்டில் ஒயரும் ஒரே கலரில் எடுத்திருக்கேன். ஏன்னாக்கா உள் ஒயர் வந்துட்டு வெளியே தெரியும் அப்படின்றதுனால, உள் ஒயர் வந்துட்டு நமக்கு தரையும் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹேண்டில் பின்ன இல்லையா, அதுக்கு வந்துட்டு ரெட் கலரில் உள் ஒயர் வச்சேன் தனியாக நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக. ஆனால் உள்ளே சொருகி விட்டது சைட்லலாம் வந்துட்டு தெரிஞ்சிச்சு ரெட் கலரில். ஸோ நான் அதனால் பிரிச்சுட்டு க்ரீன் கலரே நான் வச்சு விட்டுட்டேன். அதனால் இதுலேயும் நான் க்ரீன் கலர் உள் ஒயர் வச்சுருக்கேன். உள் ஒயருக்கு அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இது அடையாளத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம உருட்டு கைப்பிடி பின்னும் போது இந்த ஒயர்ஸில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க, நமக்கு ஈஸியாக போட முடியும். பாருங்கள், கட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி 2 ஹேண்டிலும் ஒரே மாதிரி இருக்கான்ட்டு. இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு நான் 6 அடி ஒயர் எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இந்த ஹேண்டிலில் வந்துட்டு நம்மளால் ஜாயிண்ட் போட முடியாது. ஜாயிண்ட் போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த வி ஷேப்பில் இங்கே சென்டர்லேருந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல சென்டரில் இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு 4 ஒயர் உருட்டு கைப்பிடி. இதே மாதிரி 3 ஒயரில் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் சரிசமமாக இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன ஆரம்பிச்சிடலாம். இப்போது லெஃப்டில் 4 ஒயர், ரைட்டில் 4 ஒயர் இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயர் இப்படி எடுத்துக்கிறேன். அப்புறம் ரைட் ஒயர் எடுத்து இந்த லெஃப்ட் ஒயர் மேலே இப்படி வைக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ஒயர் எடுக்கணும். லெஃப்ட் ஒயர் இந்த மாதிரி இந்த ஒயருக்கு மேலே இப்படி வைக்கிறோம். இப்போது ரைட் ஒயர், இந்த ரைட்டு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. இந்த ஒயருக்கு மேலே பாருங்கள், இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி தான் வைக்கணும், ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இங்கே ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் மேலே வச்சோன்னா அடுத்த ஒயருக்கு கீழே வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போது ரைட்டு ஒயர், இந்த ஒயருக்கு கீழே ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயருக்கு மேலே இந்த 2வது ஒயருக்கு கீழே 3வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயர்,
லெஃப்ட் ஒயர் எங்கே வைக்கணும், இந்த ஒயருக்கு மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே, ரெண்டாவது ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போது நாலாவது ஒயர் ரைட் ஒயர், இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயருக்கு கீழே, இந்த ஒயருக்கு மேலே, அடுத்த ஒயருக்கு கீழே, அதுக்கு அடுத்த ஒயருக்கு மேலே. ஒரு ஒயருக்கு மேலே வச்சா அடுத்த ஒயருக்கு கீழே வைக்கணும். ஓகேவா? இப்போது ஹேண்டில் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஹேண்டில் பின்னுறதுக்கு எந்த கையில் இருக்கிற ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ரெண்டாவது ஒயர் மேல் பக்கம் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ரைட் ஒயரை இப்படி பின் பக்கமாக கொண்டு போய் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். எப்போவுமே உருட்டுக்கை இப்படி பின்னும்போது இப்படி தான் பின்னுவோம். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பின்னுவோம் சாதாரணமாக. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு எப்படி பின்னணும்னா, இப்படி பின் பக்கமாக கொண்டு போகக்கூடாது. இந்த லைனில் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம விட்டு விட்டு கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த ஹோலில் விட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இந்த ஹோலு. இந்த ஹோலில் இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். இந்த பக்கமாக நம்ம இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்டுக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி ஹேண்டில் பின்னும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம எப்போவுமே விட்டுருவோம். விட்டுட்டு இந்த ரெண்டாவது ஒயருக்கு மேலே முறுக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு ஒயர் முறுக்கிருச்சு. ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இப்படி பின்னணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு நம்ம கொண்டு வருவோம் இல்லையா. இப்போ ரைட் சைடு ஒயர் பாருங்கள், ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் ஒயரை பின்பக்கமாக கொண்டு வரும்போது இந்த ஹோலில் விட்டு கொண்டு வரணும். இப்போ நம்ம ரைட் சைடு ஒயர் எந்த ஹோலில் விட்டோம் அதே ஹோல்லையே இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டு ரைட் சைடு இப்படி கொண்டு வரும். ஃபஸ்ட்டு ஹேண்டில் பின்னும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டாவது ஹேண்டில் பின்னும்போது அந்தளவுக்கு தெரியல. ஹேண்டில் பின்னும்போது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் இல்லையா, போக போக சரியாயிரும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருவோம் இல்லையா, எப்போவுமே ஹேண்டில் பின்னும்போது ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடு ஒயரை கொண்டு போகணும். இந்த ஹோலில் நம்ம விட்டாச்சு ரெண்டு ஒயரு. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி ரைட் ஒயரை இப்படி உள்ளே விட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வரும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஒயரை இதே ஹோல்லையே விட்டு கொண்டு வரணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் கொண்டு வரணும். இதே மாதிரி வரிசையாக பின்னிக்கிட்டே வரணும். வரிசையாக பின்னிகிட்டே வரும்போது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஹேண்டில் ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ பின்னியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், லெஃப்ட் இருக்கிற ஒயரை ரைட் சைடு கொண்டு வரணும். ரைட் சைடு கொண்டு வரும்போது இந்த ஹோல்லையே நம்ம ரைட் சைடு அந்த ஒயரை எந்த ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே இப்படி கொண்டு வரும். ஒரு ஹோலில் ரைட் ஒயர், லெஃப்ட் ஒயர், ரெண்டு ஒயர் மட்டும் இந்த மாதிரி கொண்டு வந்தால் போதும். அப்போ தான் வந்துட்டு வரிசையாக நம்மளால் பின்ன முடியும். இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ சேம் இதே மாதிரி இந்த ஒரு ஹோல்லையும் இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இப்போ லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இப்போ ரைட் சைடு ஒயரை அடுத்த ஹோலில், பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது ஒயர் வந்துட்டு முறுக்கும். முறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முறுக்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அந்த ஹேண்டில் உள் பக்கமும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் ஹேண்டில். ரொம்ப லூஸ் ஆகும் இது. இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு நம்ம கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் ஒயரை ரைட் சைடில் எந்த ஹோலில் நம்ம போட்டோம் அதே ஹோல்லையே உள் பக்கமாக விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். இப்படி உள் பக்கமாக விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும். இப்போது வெளியே எடுத்தாச்சு. முறுக்கல் சரி பண்ணிக்கோங்க. முறுக்கல் சரி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ரெண்டாவது ஒயருக்கு மேலே, எப்போவுமே இந்த ரெண்டாவது ஒயருக்கு மேலே தான் இந்த ஒயரை நம்ம வைக்கணும். மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வச்சாச்சு. வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னணும்.
உங்களுக்கு ஆல்ரெடி உருட்டு கைப்பிடி நல்லா போட தெரிஞ்சிச்சுன்னா இந்த கைப்பிடி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இல்லை பிகினர்ஸ் இந்த மாதிரி ஹேண்டில் எனக்கு பின்னணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு உருட்டு கைப்பிடி பின்ன தெரியாதுன்னா பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ. இந்த மாதிரி தனியாக ஒயர் நம்ம கை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம மறுபடியும் கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். உருட்டு கைப்பிடி பின்னும் போது லெஃப்ட் ஒயர் எடுப்போம், அடுத்து ரைட்டு ஒயர் எடுப்போம், அப்புறம் லெஃப்ட் ஒயர் எடுப்போம், ரைட்டு ஒயர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுப்போம். இடையில வந்துட்டு நம்ம மறந்து போய் லெஃப்ட் ஒயருக்கு பதிலாக ரைட் ஒயர் எடுத்தோம்னாக்கா இந்த ஹேண்டில் வந்துட்டு டோட்டலாக கொலாப்ஸ்ட் ஆயிரும். நீங்கள் எப்படி கிளியராக ஞாபகம் வச்சுட்டு பின்னுறது அப்படின்லாம் கூட சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ஒரு முறை அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த கடைசி ஹோல் வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்பவும் போல் நம்ம உள் ஒயர் வச்சு பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த உள் ஒயரை சுற்றி சுற்றி நம்ம நாட் பின்னணும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பின்னுறதுக்கு. இப்போ ரைட் சைடு பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடும் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம சாதாரணமாக உள் ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, இந்த மாதிரி பின்னிட்டு வரும். இந்த மாதிரி உள் ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்ட்டு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உள் ஒயரில் நார்மலாக வந்துட்டு நம்ம உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னிட்டு வரலாம். பின்னிட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடும் அந்த கூடையோடு சேர்த்து வச்சு எப்படி பின்னுறதுன்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கைப்பிடி இங்கேருந்து பின்னிட்டு சுற்றி இந்த ரன்னிங் ஒயரில் ஃபுல்லாக இது வரைக்கும் வந்திருக்கும். ஹேண்டில் பின்னி முடிச்சதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட நம்மளால் அப் அண்ட் டவுன் சரி செஞ்சுக்க முடியும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கூடையில் இந்த ஒரு வரிசையில் சேர்த்து வச்சு நம்ம பின்ன போகிறோம் இந்த ஹேண்டில். இப்போ இந்த ஹேண்டில் பின்னும்போது இந்த ரைட் சைடு இருக்கிற ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைடை இந்த பக்கம் சுற்றி இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இந்த கையில் மட்டும் இந்த ஒயர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க, மாறிடுச்சுன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். மறுபடியும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு முறுக்கல் இல்லாமல் சரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அவ்வளோதான். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அடுத்து இந்த ரைட் சைடு ஒயரை இதே ஹோலில் இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு முறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹோலில் விட்டு வெளியே எடுக்கும் போது எனக்கு முறுக்கிட்டு வந்துச்சு. முறுக்கல் சரி செஞ்சுட்டு எப்பவும் போல் ஹேண்டில் பின்னணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது ரைட்டு ஒயர் ரெண்டாவது ஒயர் இந்த மாதிரி மேலே இருக்குது. நான் இந்த மாதிரி தான் அடையாளம் வச்சுட்டு பின்னுவேன். இந்த மாதிரி பின்னும்போது லெஃப்ட் சைடு ஒயர் எடுக்கணுமா இல்லை ரைட் சைடு ஒயர் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. சீக்கிரம் ஹேண்டில் போட்டு முடிச்சிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். அடுத்து ரைட்டு ஒயரை லெஃப்ட் கொண்டு போகணும். இதே ஹோல்லையே இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். ஒரு ஹோலில் லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர் எடுக்கணும். அது பின்னி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர் ஒரு முறை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்தால் போதும். ஒரே ஹோலில் 4 ஒயர் 3 ஒயர் அந்த மாதிரிலாம் விடாதீங்க. இந்த மாதிரி பின்னாதான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பிகினர்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த ரெண்டாவது ஒயர் மேல் பக்கம் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ஒயரை உள் பக்கமாக இப்படி ரைட் சைடு கொண்டு வரணும். இந்த மேலே இருக்கிற ஹோலில் போட்டாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ ரைட் சைடு ஒயர் எடுத்தாச்சு. ஒயர் வந்துட்டு உள்ளே முறுக்கிக்கிச்சு. இப்போ முறுக்கல் சரி செஞ்சாச்சு. ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடு ஒயரை இதே ஹோல்லையே உள்ளே விட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு முறுக்கல் இல்லாமல் சரி செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேண்டில் இது வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கீழே அந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டேன். இப்போ இந்த கடைசியாக இன்னும் ஒரு ஹோல் தான் இருக்குது. இப்போ சென்டரில் இந்த ஹோல் தான் இருக்குது. அந்த பார்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், க்ரீன் ஒயர், அதுதான் பார்டர் மாதிரி அடையாளமாக வச்சு நான் பின்னிகிட்ருக்கேன். இப்போ இது கடைசி ஹோலு. இந்த கடைசி ஹோலில் பின்னியாச்சு. பின்னிட்டு அப்படியே ஆரம்பித்தோம் இல்லையா, ஆரம்பித்ததுக்கு மேலே ஒரு 2 ஹோல் வரைக்கும் நம்ம பின்னிக்கலாம். அப்போ தான் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாரி, கொஞ்சம் மறைஞ்சிருச்சு.
ஹேண்டில் பின்னும்போது கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சு பின்னிட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கடைசி ஹோலில் பின்னிட்டேன். கடைசி ஹோலில் பின்னிட்டு அப்படியே ஒரு 2 ஹோல் வரைக்கும் மேலே இருக்கிற அந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹோலில் நம்ம விட்டு பின்னிக்கலாம். அப்போ தான் இந்த ஹேண்டில் ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே மேலே வந்துட்டு ஒரு 2 ஹோலில் பின்னிக்கலாம். இப்போது லெஃப்ட் ஒயரை இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே ஹோல்லையே போடுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண ஹோல்லையே வந்துட்டு முடிக்க போகிறோம். ஒயர் இந்த மாதிரி தான் முறுக்குச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு சுற்றி பின்னிக்கிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே இப்படி பின்னியாச்சு. இப்போது எங்கே ஆரம்பித்தோமோ அதே நாட்டில் வந்துட்டு முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போது ரைட் சைடு இந்த இல்லையா, இந்த 4 ஒயரையும் உள் பக்கமாக கொண்டு போய் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த 4 ஒயரையும் அடுத்த ஹோலில் இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு ஹேண்டில் பின்னும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 2வது ஹேண்டில் பின்னும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இனி அடுத்த ஹேண்டில் பின்னும்போது இந்த மாடலில் ரொம்ப ஈஸியாயிரும். இந்த ஹேண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஹேண்டில் ஈஸி மெத்தடில் இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கான்ட்டும் சொல்லுங்கள். நம்ம சாதாரணமாக கைப்பிடி போடும்போது எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு டைட்டாக முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை சொருகி விடுவோம் இல்லையா, இதில் வந்துட்டு முடி போட்டு பார்த்தேன் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த ஹேண்டில் வந்துட்டு நமக்கு கூடைக்கு உள் பக்கமாகவும் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தெரியணும். ஸோ முடி போட்டால் ஃபினிஷிங் நீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடி போடலை. எல்லா எக்ஸ்ட்ரா ஒயர்ஸையும் அப்படியே சொருகி விட்டுட்டேன். ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம் பிரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் மட்டும் இந்த மாதிரி சொருகி காமிக்கிறேன். மீதி அந்த ஒரு வரிசையில் ஃபுல்லாகவே ஒயர்ஸை சொருகி விட்டுருங்க. ஹேண்டில் வந்துட்டு நல்லா டைட்டாக இருந்துக்கும், பிரிஞ்சு வராமல். கூட வந்துட்டு வாய்ப்பகுதி ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, அதனால சரியாக சொருகிறத காமிக்க முடியல. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஹேண்டில் நல்லா போட தெரிஞ்சவங்க தான் இந்த ஹேண்டில் பார்ப்பீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையுமே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இது 1.5 ரோல் கூட. இந்த கூடைக்கு வந்துட்டு இந்த 6 அடி ஒயர் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் எடுத்தேன். ஒரு 6 அடி ஒயர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்தேன். சப்போஸ் ஒயர் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நம்ம ஜாயிண்ட் போடவே முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னி ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒயர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒயரை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே சொருகி விடணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இது உள்ளுக்குள்ளே நம்ம முடி போட்டிருந்தா என்ன இருந்திருக்கும், அந்த முடி போடுறது அசிங்கமாக வெளியே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம முடி போடலை. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நாகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.